இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடரில் இன்றைய தலைப்பு மனம். மனதை பொறுத்தவரை நாம் கட்டுக்கோப்பானவர்கள் என்பது முதல் முடிவாக இருக்க வேண்டும். நாம் பேதலிப்பவர்கள் என்பது எப்போதாவது நம்முடைய நிகழும் ஒரு நிகழ்வு. ஏனென்றால் வம்பு அல்லது ஏதோ ஒரு சுடுசொல் நம் மனதை பேதலிக்க வைத்தால் அது நம்மை அதுக்கு கட்டுப்படுத்திவிடும். நாம் அதை கட்டுப்படுத்த இயலாமல் போய்விடும். நம்முடைய சுற்றுச்சூழலை, நம்முடைய சுற்றத்தாரை, நம்முடைய நண்பர்களை நாம் கட்டுப்படுத்த இயலாது. கட்டுப்படுத்தும் எனும் பேச்சுக்கே இடமில்லை என்றாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். என்றைக்கும் ஒருமுகப்பட்ட நம்முடைய மனம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் மனம். நம்முடைய மனம் இன்சொல் நல்ல இனிமையான மனதை நாம் அமைத்து கொண்டால் ஒரு நாளும் பேதலிக்காது. மனம் பேதலித்தால் நம்மை யாரும் காப்பாற்ற இயலாது. நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதென்றால் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி உறுதி பெற்ற மனமாகவும் பேதலிக்காத மனமாகவும் நம்முடைய மனதை நாம் அமைத்து கொள்வது நலம். நம்முடைய மனம் எனும் பொழுது என்மேல் விழுந்த பனித்துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்கிற பாடல் வரிகள் மிகவும் அற்புதமானவை. நம்முடைய அடிப்படை உண்மைகளில் ஒன்று என்னவென்றால் நாம் எது நம்மை நோக்கி வருகிறதோ அதை நாம் எப்படி நோக்குகிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நாம் சுடுசொல்லை எதிர்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு மனபேதலிப்பால் நாமும் சுடுசொல் சொல்கிறோம் என்றால் நம்முடைய நட்பை, நாம் எதிர்கொள்ளும் நபரை நாம் தவறாக அணுகுகிறோம் என்று பொருளாகும். அப்படி அமையாமல் நம் மனம் உறுதி பெற்ற மனமாகவும் மிருகத்தனமான வார்த்தைகளை அதே மிருகத்தனமான வகையில் எதிர்கொண்டால் அது நம்மை பேதலிக்க வைத்துவிடும். சுடுசொல்லையும் இன்முகத்துடன் நாம் அதை அணுகுகிறோம் என்றால் நம்மை மிகவும் அது நல்வழிப்படுத்தும். நண்பர்களையும் நல்வழிப்படுத்தும். நமக்கு சுற்றமும் சுற்றத்தினர், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நம்முடைய அருகாமையில் உள்ள நபர்கள் நம்மை மதிக்கும் வகையில் நாம் நடந்து கொள்வது நம் மனதை பொறுத்ததாகும். அதன்படி நம்மேல் வந்து விழும் சொற்கள் நம்மை கட்டுப்படுத்தும் வகையில் அமையாமல் நாம் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் நம்முடைய இன்முகத்துடன் இனிய சொற்களுடன் அதனை அணுகும் பொழுது அந்த தவறான மிருகத்தனமான வார்த்தைகள் நம்மை பாதிக்காது. அதன்படி தான் திருவள்ளுவர் கூட இனிமையுடன் எதையும் அணுக வேண்டும் என்பதால் தான் எப்பொழுதும் பிரச்சனைகளை நாம் பிரச்சனைகளாகவே கருதாமல் இடுக்கண் வருங்கால் நகுக, நமக்கு துன்பம் நேர்கையில் அதை இன்முகத்துடன் கவலையற்று ஒதுக்கிவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதன்படி தான் நாம் எப்படியும் உறுதி பெற்ற மனம் பேதலிக்காது. நம் இன்சொல்லுடன் இன்முகத்துடனும் இருக்கும் பொழுது நம்மை நோக்கி வரும் நபர்களும் அப்படியே அமைந்து போவார்கள். அதன்படி தான் நவகாலியில் காந்தியார் அவர்கள் இப்பேற்பட்ட இராணுவமும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் காந்தியாருடைய ஒரு தனியொரு மனிதராக அப்பேற்பட்ட போராட்டக்காரர்களை எதிர்த்து நின்று என்னும் பொழுது இன்முகத்துடன் எவரையும் எதிரி என்று கருதாமல் முஸ்லீம்களை, இஸ்லாமியர்களையோ அல்லது இந்துக்களையோ ஒரே நபர்களாக கருதி அவர் வெற்றி கொண்டார் என்பது வரலாறு. இதை நாம் உற்று நோக்கும் பொழுது, அந்த நவகாளி சம்பவத்தை உற்று நோக்கும் பொழுது நாம் எதிரிகளை நிர்ணயிக்கிறோம் என்றால் அப்படி ஆகாது. எதிரிகளை
இன்முகத்துடன் நோக்கும் பொழுது அவர்கள் நண்பராகிறார்கள். எதிரி என்கிற தன்மை அவர்களிடத்தை மறைந்து போகிறது. நம்மை அது நம் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி இட்டு செல்லும். எனவே நாம் நம்முடைய மனதை கட்டுக்கோப்பாகவும் எப்பொழுதும் உறுதியுற்ற மனமாகவும் எதை கண்டும் பேதலிக்காத மனமாகவும் நாம் வாழ்க்கையை அணுகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமைந்துவிடும். எனவே நாம் எதையும் நல்ல தன்மையுடன் எதிர்நோக்க வேண்டும். அதன்படி நம்முடைய மனதை அமைத்து கொள்ள வேண்டும். நம் மனம் ஒரு 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 திடப்பொருள் அல்ல. ஒரு நாளும் உறுதி பெற்ற மனம் உலகம் போற்றும் மனம், உலகத்தை வென்று காட்டும் மனம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த வழியில் நம் வாழ்க்கை அமைத்து கொண்டால் அது வெற்றியை நோக்கியே நல்ல ஒரு வெற்றி நடைபோடும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று கூறி, முழுமையுமாக மனதை ஆராய்ந்து எவரும் உலகில் சொல்லத்தக்கவர் அல்ல. ஆனால் அதன் அடிப்படை நாம் இனிமையை நோக்கி நம் மனதை செலுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படைகளில், மனதை நாம் ஒழுங்குபடுத்தும் அடிப்படைகளில் ஒன்று என்பதை மட்டும் கூறி இந்த அளவில் மனம் என்கிற தலைப்பு இந்தபடியாக நிறைவடைகிறது. இனிவரும் காலங்களில் அவ்வப்போது மனம் பற்றிய கருத்துக்கள் எப்போதாவது சொல்ல எனக்கு தோணும் பொழுது அதன்படி எனக்கு தெரிய வருகிற நல்ல அடிப்படைகளை சொல்ல விழைவேன் என்று கூறி, இன்றுடன் நம்முடைய மனம் என்கிற தலைப்பு நிறைவடைகிறது என்று சொல்ல இயலாவிட்டாலும் ஓரளவு மனம் என்கிற தன்மையை அணுகியிருக்கிறோம் என்று கூறி, தமிழ் வாழ்வு முறை தொடரும் மிகும் என்று கூறி, இன்றைய தலைப்பு இத்துடன் என்று கூறி, நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரை பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.